வாங்க புதினா செடி எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. புதினா செடி நம்ம நடக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா வெயிலும் நிழலும் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணுங்க. வெயிலும் அதிகம் இருக்கக்கூடாது, நிழலும் அதிகம் இருக்கக்கூடாதுங்க. வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா புதினா வந்து தலை வந்து கருகி போயிடுங்க, ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிரும். நிழலாக இருந்துச்சுன்னா புதினா வந்து தளைஞ்சு வராதுங்க. அதுக்காக தான் ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். புதினா செடிக்கு தண்ணி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வைக்கணுங்க. இல்லைன்னா வந்து செடி வந்து காஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா புதினா வந்து வேர் வந்து அடி ஆழம் வரைக்கும் போகக்கூடியது இல்லைங்க, அது மேலால் லைட்டாக படர்ந்து போகிறது. அதுக்காக வந்து அந்த மண் காயும் போது பார்த்திங்கன்னா செடிக்கு தண்ணி வைக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா செடியும் சார காய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இதுக்கு உரம்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய காய்கறிகளோட அந்த தோல் தான் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. புடலங்காய் தோல், பீட்ரூட்டு, கேரட்டு, பீக்கங்காய் அந்த மாதிரி தோல் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். அப்புறம் தேங்காயோட நார் வந்து இது கூட சேர்த்துக்குவாங்க. தெரியும், நான் நிறையா தேங்காய் நார்லாம் போட்டு வச்சுருக்கிறது உங்களுக்கே தெரியுங்க. வீடியோவில் பார்த்துட்ருக்கிற புதினா செடி நான் வச்சு ஒரு 3 மாதம் தாங்க ஆகுது. ஆனால் நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. வாரத்தில் 2 டைம் வந்து நான் புதினா பொறிச்சிருவேங்க. இந்த மெத்தடில் செய்யும்போது பார்த்திங்கன்னா புதினா பொறிக்கவே நல்லா தளைஞ்சு வந்துருங்க. புதினாவில் பூச்சி தொல்லை இருந்துச்சுன்னா எறும்பு பவுட்ரு போட்டுக்கலாங்க.